வடக்கெல்லாம் இன்னைக்கும் அந்த பழக்கம் உண்டு. ரொம்ப நம்ம எல்லாம் பால்ய விவாகம் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம அந்த காலத்தில் பால்யம் இல்லை, நமக்கு 25 வயசு 30 வயசுலாம் கல்யாணம் பண்ணி தராங்க. அது ஐடிக்கு போனால் 32 வயசு ஆயிருது. இந்த பொண்ணுக்கே 30 வயசு ஆயிருது. அப்புறம் பையனுக்கு என்ன வயசுன்னு சொல்ல முடியல. நம்ம வந்து அது கேர்ள் பாயும் இல்லை, உமனும் மேனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அது வந்து அந்த மாதிரி போயிருது. அது வந்து அவ்வளோ பெரியவாலாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆகி போகுது. அன்னைக்கு வந்து ஒரு 12-13 வயசுல குழந்தை பெரியவளானோடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிற நார்த் இந்தியாவில் இன்னைக்கு ஒரு பழக்கம் உண்டு. கல்யாணம் முதலே பண்ணி வச்சிருவாங்க. எங்க அப்பா வந்து 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. நானும் தான் 7ஆம் கிளாஸ் படித்தேன். 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா எங்க அம்மா வந்து மாமியார் வீட்டுக்கு வந்தது அவளுடைய 20வது வயசுல தான். அப்படி வந்து திருமண வயது வந்த உடனே நம்ம வந்து கல்யாணம் பேசலாம் அப்படின்னு அம்மா ரொம்ப தெளிவா சொல்லிட்டா, நீதான் நம்முடைய திருப்பாய் 30 பார்த்துட்ட, நம்ம நாச்சியார் திருமொழிபுரம் பார்த்த, மெசேஜ் ரிசீவ்டு. எல்லா இடத்துல நம்ம எழுதி வைக்கிறோம். நம்ம இப்போ நீங்க காதல் வயப்பட்ட பெண்களை கரெக்டா அந்த மொசப்பிடிக்கிற நாயை மூஞ்சி பார்த்து கண்டுபிடிச்சலாம் சொல்லுவாங்கல்ல. அந்த 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 காதல் வயப்பட்ட பெண் அப்படி கரெக்டா கண்டுபிடிச்சலாம். ஒரு கெட்டிக்கார தப்பை வீட்டில் பார்த்துருவோம். அப்படி மோட்டு வலையை பார்த்தமே இருப்பாங்க. ராத்திரி 12:30 மணிக்கு ஃபுல்லா போத்திட்டு உள்ள மொபைல் ஆன் பண்ணிருப்பாங்க. நீங்க குழந்தையோட முகம் தேஜஸா இருக்குன்னு நினைப்பீங்க, அது மொபைல் ஆன் பண்ணிருக்காங்க. சாட் ஓடிக்கிட்டே இருக்கும். பின் தூங்கி முன்னெழுவாள். இவன் என்ன செய்வா? பின் தூங்கி பின்னெழுவாள். 12:45 1 மணிக்கு வரைக்கும் முடிச்சுக்கிட்டு இருப்பா. காலைல ஒரு 8-9 மணி வரைக்கும் மெசேஜ் சாட் போயிட்டே இருக்கும். இந்த ஜியோக்காரன் வந்து இந்த ஃப்ரீ வச்சாலும் வச்சா டேட்டா ஃப்ரீ போய்கிட்டே இருக்கும், பறந்துகிட்டே இருக்கும். அத தகப்பனார் பெரியாழ்வார் கண்டுபிடிச்சிட்டார், இத மாதிரி இருக்கு அப்படின்னு. இப்ப என்ன செய்யலான்னு ஊர் பெருமக்கள்கிட்ட கேட்டு, இது மாதிரி இவ ஒரே அடம் பிடிக்கிறா, நான் வந்து அரங்கனுக்கு தான், நான் வேற யாருக்கும் கிடையாது, வேற வாய்ப்பே கிடையாதுன்றா. இது எப்படி சாத்தியப்படும் தெரியல. இந்த தகவல் வந்து அவர் பெரியாழ்வாரா இருக்கிறதுனால, பட்டர்பிரானா இருந்ததுனால, கிளியிருத்ததுனால பாண்டியன் காதுக்கு போகுது. பாண்டியன் வந்து ஏன்னா ஸ்ரீரங்கம் வந்து சோழ தேசம், அது ரொம்ப தூரம் தள்ளி போகணும். இது ஸ்ரீவில்லிபுத்தூர் தாண்டி இருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர், மதுரை, அப்புறம் ஸ்ரீரங்கம். ஸோ இந்த தகவல் தெரிஞ்ச உடனே அவர் வந்து உதவிக்கு 4-5 ஆட்களை அனுப்பி, நீங்க எல்லாம் ஸ்ரீரங்கம் போங்க, அவருடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்கு ஸ்ரீரங்கம் போங்க, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம்னு அளிப்புறா.